ஏனால் பாப புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு டேலி பண்ணியாகணுமே, கணக்கு தீக்கிறதுக்காக பிறக்கிறோம். ஆனால் ஆச்சாரியருடைய பிறப்பு அவதாரம்னால் பாவ புண்ணியங்களுக்காக அல்ல. பகவத் காரிய சாதகா ஸ்ரீராமம் அனுமத் சேவியம், ஸ்ரீகிருஷ்ணம் பீமசேவிதம், ஸ்ரீவியாசம் மத்வசம் சேவியம் நமாமி ஞான சித்தையே. ಅವರೇ ತ್ರೇತೆಯಲ್ಲಿ ರಘುಪತಿಯ ಸೇವೆ ಮಾಡುವನೆಂದು ವಾದಸುತ ಹನುಮಂತನ್ ಎಂದೆನಿಸಿದ. திரேதாயுகத்திலே ஹனுமானாக அவதரித்து ராமச்சந்திரமூர்த்திக்கு சேவை செய்கிறார். அவரே துவாபர யுகத்திலே பீமசேனாக அவதரித்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சேவை செய்கிறார். அவரே இந்த கலியுகத்திலே ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியாராக ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அவதாரம் செய்து வேதவியாசருடைய கிரந்தங்களுக்கு சரியான பாஷ்யத்தை கொடுப்பதற்காக ஞான காரியத்திற்காக அவதாரம் செய்கிறார் பகவத் காரிய சாதகா. அதனாலே அவருடைய அவதாரமே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அமர்ந்ததனால எதிர் யாரோ குருவே சமர் யாரோ நோக்கத்தின் அடிப்படையில் வந்தவர். அவர் பகவத் ஆத்கிக்காக வந்தவர்.